கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன உணவு பழக்கம் கொண்டு வரணும்னு நேற்று எங்கள் பொண்ணு என்ன சொன்னாங்க, டீ தூள் வந்து தண்ணியில் போடாமல் லைட் ப்ரௌன் கலர் ஆச்சு, அது யூஸ் பண்ணக்கூடாதான். ஊட்டி டீ தூள் வந்து தண்ணியில் போடாமல் தெளிவாக இருக்குது, இதை யூஸ் பண்ணாதீங்க கேன்சர் வரும், அப்படி கீழே போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதான் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ கேன்சருக்கு உணவு பழக்கம் என்ன தவிர்க்கணும்னா, எல்லாருமே சுகர், ஹார்ட் ப்ராப்ளமு, எல்லா இதுக்குமே சேம் தான். காய்கறிகள் பழங்கள் நிறைய இருக்கணும், நிறைய சாப்பிடணும். சாதம், அதாவது மாவுச்சத்து உள்ள ஐட்டம்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. ரெட் மீட்னா வந்துட்டு நம்ம ஊரில் ரொம்ப கம்மி தான். போர்க்கு இல்லை மற்றவங்களுக்கு எல்லாரும் சொல்லுவேன். வெஜிடேரியன். இப்போ ரெட் மீட்னா வந்துட்டு போர்க் அண்ட் பீஃப், அது வந்து கேன்சர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ சுகருக்கு எப்படி நம்ம சாப்பிட்றோமோ இல்லை இதுக்கு சாப்பிட்றோமோ, காய்கறிகளும் பழங்களும் அதிகமாகவும் இது மாவுச்சத்து கம்மியாகவும் சாப்பிட்டா உடல் பருமன் கம்மியாகும். உடல் பருமன் கம்மியாகும் போது சில கேன்சரோட ரிஸ்க் எல்லாம் கம்மி பண்ண முடியும். மீதி அதே மாதிரி இப்போ ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், டொபாக்கோ அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருந்தாங்க. இப்போது அவேர்னஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டொபாக்கோ, ஸ்மோக்கிங்லாம் கம்மி பண்ணுறாங்க. அதே மாதிரி பாக்கு, அதுக்கப்புறம் வந்து வெத்தலை, அதெல்லாம் டெய்லி போடுறாங்க. அதுவும் ரிஸ்க் தான். அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணணும்.